ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் கீகி. வெல்கம் டு ஹன்ஸ்வீஸ் கிச்சன். இன்னைக்கு உங்களுக்கு மரவள்ளி கிழங்கு தோசை செஞ்சு காமிக்க போகிறேன். அதற்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1 கிலோ மரவள்ளி கிழங்கு, 1 கிலோ பச்சரிசி, 1/2 கிலோ வெல்லம். மரவள்ளி கிழங்கையும் ஊற வச்ச பச்சரிசியும் சேர்த்து அரைச்சிட்டு அதோட வெல்லம் சேர்த்து தோசை ஊற்ற போகிறேன். மரவள்ளி கிழங்கை இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் நறுக்கிட்டு இதை ஊற வச்ச அரிசியோடு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பச்சரிசியும் மரவள்ளி கிழங்கும் சேர்த்து மாவு அரைச்சி வச்சாச்சு. இதில் நம்ம வெல்லம் சேர்க்க போகிறோம். வெல்லம் சேர்த்துட்டு தேங்காய் துருவல் சேர்க்க போகிறோம். இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா தோசை ஊற்றி எடுக்கணும். நல்லா கலந்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றலாம். இப்போ மரவள்ளி கிழங்கு தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை தேங்காய் பாலோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, சுவையா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.